முதல் நாங்கள் மிக்க நன்றி என்று சொல்லப்பட்ட நம்மளோட ஆக்டிங் எம்எஸ்க்கு சர்க்குலர் சிறுகி ப்ராப்ளம் சிறுகி அது முத்தூர் மட்டம் இல்லை, எந்த ஹாஸ்பிட்டலும் இந்த மாதிரி தானே, அது தான் கொஞ்சம் கொஞ்சம் தான் செய்ய வேணும். ஏர்ஜென்ட் இஷ்யூஸ் என்ன என்று நாங்கள் எடுத்தது. மற்ற 5-6 பில்டிங்ஸ் ஒரு ஒன் டைம் கொடுக்கல தான், அது 1 by 1 அப்படி தானே எங்கேயும். அது ஏன் என்றால் நாங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் அப்கிரேட் பண்ண முதல் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்த பிறகு தான் அப்கிரேட் பண்ணுவேன். இந்த இலங்கையிலே சும்மா பொலிட்டிக்கல் டிசிஷன்ஸ் எடுத்துட்டு சும்மா ஹாஸ்பிட்டல்ஸ் அப்கிரேட் பண்ணுறான், அதுக்கு பிறகு ஃபெசிலிட்டிஸ் வராது. அதுதானே பிரச்சனை. முதல் அதுதானே நம்முடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்களே பிளான் என்ன என்றால் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு அப்கிரேட் பண்ண. அப்போ ஒன்று சொல்லல தானே, இந்த இலங்கையிலே ஃபண்ட்ஸா லிமிட்டட் தானே, லிமிட்டட் தானே. கொஞ்சம் எந்த ஹாஸ்பிட்டலும் கொஞ்சம் பார்க்க வேணும், பேஸ் ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லை. உங்களுக்கு என்ன உங்களோட புத்தூர் தானே பிரச்சனை. எங்க எந்த நேரத்திலே கோல் பண்றா, அது இல்லை இது இல்லை, அந்த மாதிரி கோல் எங்கேயும் வருவான் தானே. நம்ம போன வருஷம் வந்தக்குள்ளே இப்போ பார்த்தா ஓபிடி டெலிபிடேட்டட் சிச்சுவேஷன் தான். ஏன்னா 200 years தானே, 1918. அப்போ அந்த அரசாங்கம் ஒன்றும் சரியில்லையா? ஏன்னா 100 years இந்த மாதிரி தான் இருந்து, அதான் கொஞ்சம் கொஞ்சம் செய்ய வேணும். அதுதான் மற்றது இந்தியன் கிராண்ட், அது சும்மா இந்தியன் கிராண்ட் இல்லை, நாங்கள் தானே முத்தூர் செலக்ட் பண்ணுறேன். சும்மா இந்தியா வந்து இது கொடுக்க இயலாது, கவர்மெண்ட் தான் செலக்ட் பண்ண வேணும். அதுதான் நாங்கள் தான் சொன்னேன், ஓகே முத்தூர் தான் எங்களோட நெக்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அப்போ 300 million போட்டு இருக்குது தானே, அது கவர்மெண்ட் மணி. இந்தியா சும்மா வந்தது கொடுக்க இல்லை தானே மக்களுக்கு, அது கவர்மெண்ட்டுக்கு தானே கொடுக்குறேன். அப்போ அரசாங்கம் அக்ரி பண்ண இல்லாட்டி அது வராது தானே, இதுதான் நெக்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அப்போ 200 billion அது நாங்கள் என்ன ஃபோக்கஸ் பண்ண வேணும், அது சுருக்க முடிய வேணும் குயிக்காக. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.